Now this section 2 edge sequence, walks, paths, circuits and subgraphs. So now basic definitions. First one, weighted graph. Weighted graph means ஒரு கிராஃபுக்கு வெயிட் அசைன் பண்ணுறது. ஸோ அந்த வெயிட் அசைன் பண்ணுறது வர்டெக்ஸ் கிடையாது, ஒன்லி ஃபார் எட்ஜ். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம லென்த்தாக சொல்லலாம். ஸோ லென்த், கெப்பாசிட்டி, காஸ்ட். ஸோ இதெல்லாம் லென்த்து, கெப்பாசிட்டி, காஸ்ட். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா இஸ் எ நம்பர். வெயிட்னாவே இஸ் எ நம்பர், இஸ் எ நியூமரிக்கல் வேல்யூ. ஸோ ஒரு கிராஃபுக்கு வெயிட் அசைன் பண்ணுறோம். ஸோ அதுதான் இதோட டெஃபினேஷனோட கான்செப்ட்டு. நம்ம டெஃபினேஷனை பார்க்கலாம். எ கிராஃப் இஸ் எ வெயிட்டட் கிராஃப் இஃப் எ நம்பர் இஸ் அசைன் டு ஈச் ஏஜ். Such weights might represent, for example, cost, length or capacity, etc. depending on the problem at hand. Some authors call such a graph as a network. So weighted graph means என்ன அப்படின்னா, so number to assign the graph for specific the edge. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா காஸ்ட்டு, லென்த்து, கெப்பாசிட்டிஸ் இது எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம என்ன சம் ஆத்தர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஸ் ஏ நெட்ஒர்க். நெட்ஒர்க்ன்றது ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் இருக்குது, ஓஆரில் இருக்கும் நெட்ஒர்க். அதுலேயுமே இங்கே வந்து என்னது வெயிட் ஆஃப் த கிராஃப் வந்து நம்ம பார்க்கலாம். we can see the example. So 0, 1, 2, 3, 4 are vertices. ஸோ எட்ஜுக்கு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். இந்த கரஸ்பாண்டிங் டேபிளில் பாருங்கள் 0. ஸோ வேல்யூ அசைன் பண்ணி 3, 7, 8. அதே மாதிரி 1 வெர்டெக்ஸ் 1க்கு 3, 4, 1, வெர்டெக்ஸ் 2க்கு 1, 2, again வெர்டெக்ஸ் 3க்கு 3, 7, 4, 2, வெர்டெக்ஸ் 4க்கு 8, 3. We can assign the value for each edge. That means a weighted graph. So next definition, maximum and minimum degree. So degree, so already போன வீடியோவில் போன சீசன்லேயே நம்ம பார்த்தது தான் டிகிரி பற்றி. டிகிரி மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு வெர்டெக்ஸில் எட்ஜி வந்து இன்சிடெண்ட் ஆகிருக்குது. ஓகேவா, அதுதான் நம்ம டிகிரின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இன்கேஸ் செல்ஃப் ப்ரூஃப் எக்ஸிஸ்ட் ஆனிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கவுண்ட் அவுட் வைஸ். ஓகேவா, அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் அண்டு மினிமம் டிகிரி. ஓகே, மேக்ஸிமம் ஒரு டிகிரி வேல்யூ ஃபைன் போது அது மேக்ஸிமம் வேல்யூ வந்தால் அது மேக்ஸிமம் டிகிரி, மினிமம் வேல்யூ வந்தால் அது மினிமம் டிகிரி. ஸோ அந்த மேக்ஸிமம் டிகிரி எதாவது டினோட் பண்ணுறோம் அப்படின்னா டெல்டா ஆஃப் ஜி ஆர் டெல்டா. அந்த மினிமம் டிகிரி எதாவது டினோட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மால் டெல்டா ஆஃப் ஜி ஆர் ஸ்மால் டெல்டா. ஓகே, நம்ம டெஃபினேஷன் பார்ப்போம். மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டிகிரி. த மேக்ஸிமம் ஆஃப் டிகிரி ஆஃப் ஆல் வெர்டிசஸ் இஸ் கால்டு தி மேக்ஸிமம் டிகிரி ஆஃப் த கிராஃப். அட் இஸ் டினோட்டட் பை டெல்டா ஆஃப் ஜி ஆர் டெல்டா. த மினிமம் டிகிரி ஆஃப் ஆல் the vertices is called the minimum degree of the graph and is denoted by delta of g or delta. So we can see the following example, the corresponding table. Okay, first one A. First one A. So the corresponding to incident and adjacent value is 2 edge. So degree வந்து 2. Similarly B degree 2, again C degree 2, again D degree 3 and E degree 1. Okay, so we compare the values and all vertices degree. So maximum degree ன்றது என்ன அப்படின்னா degree D. ஓகேவா, டிகிரி D வெர்டெக்ஸோட டிகிரி தான் வந்து மேக்ஸிமம். ஸோ அதர்வைஸ் the minimum value is E. க்கு வந்து என்ன இருக்குது அசைன் ஆகிருக்கு அப்படின்னா வேல்யூ வந்து 1 is a minimum value. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் வாக். வாக் அப்படின்றது என்ன அப்படின்னா the finite alternative sequence of vertices and edges with starting and ending vertices. Okay, finite alternative sequence of vertices and edges with the starting and is a vertices is a walk. Okay, the walk ஓட definition. இப்போ டெஃபினேஷன் பார்ப்போம். A walk is defined as a finite alternative sequence of vertices and edges which begins and ends with the vertices such that no edge appears more than once in a sequence. Such a sequence is called a walk or trial inch. ஓகே, இப்போ நான் என்ன சொன்னோம் அதே தான் இங்கே டெஃபினேஷன்லையும் சொல்லியிருக்காங்க. Finite alternative sequence of vertices and edges which begins and ends with vertices such that no edge appears more than once in a sequence. This is a walk. Okay, we can see the following example. The walk blue line.
Okay, blue line we can see A, B, E, D, B. This is a walk. Okay, starting value vertex, again அடுத்தது end of the value B ன்றது நம்மளுக்கு vertex. Starting and ending is a vertices will be exist. Okay, next definition, open or closed walk. ஓப்பன்னா நம்ம ஜென்ரலாக பார்க்குறது ஓப்பனாக இருக்கும், க்ளோஸ்னால் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ அதை தான் இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பன் வாக் அப்படின்னா வேர்டிசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், க்ளோஸ்டு அப்படின்னா வேர்டிசஸ் வந்து சேமாக இருக்கும். இதுதான் கான்செப்ட், டெஃபினேஷன் கான்செப்ட் இதுதான். ஸோ இப்போ டெஃபினேஷன் பார்க்கலாம். எ வாக் இஸ் கன்சிடர் டு பி எ க்ளோஸ்டு if the starting vertex is the same as the ending vertex. Okay, starting vertex is the same as the ending vertex. Okay, starting ending same ah irukum. That means v not equal to vk. Okay, I say closed walks, otherwise the open walk, otherwise we can is a open walk. Okay, we see the example, the following example we can see the closed walk, the green line, the closed walk we can green line C, E, F, G, C. Okay, we can closed. Okay, starting value ending value same ஆ இருக்குது. C start is T லே முடியுது. ஸோ see a closed walk, otherwise will be open walk. ஸோ open walk எப்படி சொல்லலாம் அப்படின்னா C, E, F, G is a open walk. Okay, next definition, trial. A trial is defined as a walk, okay, with no repeated edges. No, trial defined as a walk. Okay, trial is defined as a walk with no repeated edges. Okay, the following example we can see the trial is blue line A, B, C. Okay, no repeated edges. No repeated edges means வந்த edge திருப்பி வரக்கூடாது, ஒரு edge once தான் வரணும். ஸோ ரிப்பீட்டடாக மோர் தென் ஒன்ஸ் வரக்கூடாது. ஸோ அதான் நோ ரிப்பீட்டட் எட்ஜஸ். ஸோ இப்போ ஏல ஸ்டார்ட் ஆகுது, ஏலேருந்து பி, பிலேருந்து சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டெஃபினேஷன், பாத். எ பாத் இஸ் டிஃபைன் as a ஓப்பன் ட்ரையல் with no repeated vertices. ஓகேவா, பாத் இஸ் டிஃபைன்ட் as an open trial with no repeated vertices. Okay, previous definition no repeated edge, இங்கே வந்து no repeated vertices. ஓகே, வந்த வெர்டிசஸே வெர்டெக்ஸே திரும்பி வரக்கூடாது. ஓகே, இஸ் ஏ ஓப்பன் ட்ரையல். ஓப்பன் ட்ரையல்னால் என்னன்னு சொல்லியிருக்கோம், ஓப்பன் மீன்ஸ் இஸ் ஏ ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெர்டிசஸ். ஓகேவா, ஸோ we can see the example, the path orange line A, B, C, D, E. ஓகேவா, ஸோ லைன், இந்த பாத்தோட லைன் பாருங்கள், ஏல ஸ்டார்ட் ஆகுது, அகெயின் ஈல முடியுது. ஓகேவா, நோ ரிப்பீட்டட் வேர்டிசஸ், இஸ் ஏ ஓப்பன். ஸ்டார்டிங் வேல்யூவும் எண்டிங் வேல்யூவும் எப்படி இருக்குது, நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா, திஸ் இஸ் கால்ட் ஏ பாத். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினேஷன், சைக்கிள். எ சைக்கிள் இஸ் டிஃபைன்ட் as a closed trial. ஓகேவா, இஸ் ஏ closed trial where no other vertices are repeated. No other vertices are repeated apart from the start and end vertex. ஓகேவா, க்ளோஸ்னாவே ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் எப்படி இருக்கும், ஈஸியாக சேமாக இருக்கும். ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் நம்மளுக்கு சேமாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், சைக்கிள்னு சொல்கிறோம். ஓகே, நோ அதர் வெர்டிசஸ் ஆர் ரிப்பீட்டட். அகெயின் மற்ற எந்த வெர்டிஸும் நம்மளுக்கு இதுக்கு ரிப்பீட்டடாக வரக்கூடாது. ஓகே, நோ அதர் வெர்டிசஸ் ஆர் ரிப்பீட்டட். ஓகே, we can see the following example. The cycle, a red line, we can see we start the cycle B, C, G, F, B. ஓகேவா, ஸ்டார்டிங்கில் பியில் ஸ்டார்ட் ஆகி அகெயின் பியிலே வந்து முடியுது. இட்ஸ் ஏ சைக்கிள். ஓகேவா, ஸோ திஸ் கிராஃப் இஸ் கால்ட் ஏ சைக்கிள். ஸோ நெக்ஸ்ட் சர்க்யூட். நெக்ஸ்ட் டெஃபினேஷன், சர்க்யூட். Circuit means is a closed trial, that is circuit has no repeated edges, but may have repeated vertices, may have that repeated vertices. Circuit, a circuit is a closed trial, that is a circuit has no repeated edges but may have repeated vertices. We can see the following example. A circuit is a blue line H, B, C, D, E, F, C, G, H. Okay, and the blue line we can form a circuit. Circuit means a closed. We can form a closed. Okay,
ஸோ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் லென்த் ஆஃப் தி பாத். ஸோ லென்த் ஆஃப் தி பாத் மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த பாத்துக்குள்ளே எத்தனை எட்ஜஸ் வருதோ அதுதான் அந்த பாத்தோட லென்த். ஓகேவா? ஸோ now the definition பார்ப்போம். The length of the path is the number of edges in the path. Okay, number of edges in the path. Okay va? So we can see the example. The path orange line A B C D E. Okay, A ல ஸ்டார்ட் ஆகி E ல முடியுது. ஸோ அதோட லென்த் வந்து என்னம்னா 4. ஓகேவா? இந்த ஏலேருந்து பியில் இருக்கிறது ஒரு எட்ஜி, பியிலேருந்து சியில் ஒரு எட்ஜ் இருக்குது, சியிலேருந்து டிலேருந்து ஒரு எட்ஜி, அகெயின் டிலேருந்து ஈல ஒரு எட்ஜ் இருக்குது. ஓகே, மொத்தம் 4 எட்ஜ். ஓகேவா? டோட்டல் எட்ஜஸ் வந்து எப்படின்னா 4. ஓகேவா? அப்படின்னா இந்த பாத்தோட லென்த் வந்து 4. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சார்ட் இன் வாக். ஓகேவா? இப்போ கிட்டத்தட்ட 5-6 டெஃபினேஷன் பார்த்துட்டோம். அதை வந்து ஷார்ட்கட்டில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சார்ட் ப்ரெசன்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஏன் இப்படி கொடுத்துருக்கோம்னா ஒவ்வொரு டெஃபினேஷனும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்குது. ஒன்று க்ளோஸ்டாக இருக்கும், ஒன்று ஓப்பனாக இருக்கும், ஒன்று நோ ரிப்பீட்டட் எட்ஜஸ், நோ ரிப்பீட்டட் வெர்டிசஸ். ஸோ நிறைய கண்டிஷன் இருக்கிறதுனால இந்த சார்ட் we can easy way understand the 5 or 6 definitions. So we can see the chart. So walk. ஸோ ஃபஸ்ட்டு 2 இதாக பார்த்தா பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஒன், இஃப் neither edge nor vertices repeated. Again, if no edge repeated. Okay, vertices may be repeated. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா we can form the path. ஸோ otherwise we can form the trial. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு the path வந்து பாத்தை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரையல். ஓகே, பாத்தை வந்து என்னது ட்ரையலாக சொல்லலாம். ஸோ இந்த பாத்தை வந்து எப்படி இருக்கும், இஸ் ஏ க்ளோஸ்டு. இந்த க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சைக்கிளான்னு சொல்லலாம். ஓகே, சைக்கிளில் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சைக்கிளில் வந்து எவ்ரி சைக்கிள் இஸ் ஏ சர்க்கியூட். ஓகேவா? எவ்ரி சைக்கிள் இஸ் ஏ சர்க்கியூட். ஸோ அதுதான் வந்து லாஸ்ட் ஒன், எவ்ரி சைக்கிள் இஸ் சர்க்கியூட். ஸோ எவ்ரி பாத் இஸ் ஏ ட்ரையல். ஓகேவா? எவ்ரி பாத் இஸ் ஏ ட்ரையல். இந்த ட்ரையல் இஸ் க்ளோஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக அது சர்க்கியூட்டாக இருக்கும். ட்ரையல் வந்து க்ளோஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து சர்க்கியூட்டாக இருக்கும். பாத்து வந்து க்ளோஸ்டாக இருந்தால் இஸ் ஏ சைக்கிளாக இருக்கும். பாத் எவ்ரி பாத் இஸ் ஏ ட்ரையல், எவ்ரி சைக்கிள் இஸ் ஏ சர்க்கியூட். ஓகேவா? we can see the chart in walk. So very very important. So many definition. This is chart. So next theorem. We can discuss some basic theorems. ஃபஸ்ட்டு தியரத்தை வந்து நம்ம எப்படி எந்த வேல நம்ம ப்ரூஃப் பண்ணுறோன்னு ஃபஸ்ட்டு சொல்லணும். தியரத்தை வந்து நம்ம 3 மெத்தட்ஸில் வந்து ப்ரூஃப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா டெஃபினேஷன் யூஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் யூஸ் பண்ணி டைரக்ட் மெத்தட். செகண்ட் ஒன்று அப்படின்னா கான்ட்ரா பாசிட்டிவ். சப்போஸ்ன்னு எடுத்துகிட்டு இல்லைன்னு சொல்லி எடுத்துகிட்டு நம்ம இருக்குன்னு சொல்லணும். ஸோ அதாவது செகண்ட் மெத்தட். தேர்ட் ஒன்று என்னன்னா மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பேசிஸ், செகண்ட் ஒன் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஹைபோதீசிஸ், மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு 3 மெத்தட் இருக்குது. ஸோ 3 ஸ்டெப்ஸு. ஸோ 3 மெத்தட்ஸில் நம்ம தியரத்தை எல்லாத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணுற போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு தியரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹேண்ட்ஷேக் தியரம். ஃபஸ்ட்டு தியரம். தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். let G equal to V, E be an undirected graph with M edges. Undirected is a direct graph கிடையாது, is undirected graph with M edges. Then 2E equal to sum of the degree of V. Okay, that means degree of V equal to 2E. That means degree of V equal to 2E. So given என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா let G equal to V, E be a undirected graph with M edges. ஓகேவா? தென் அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ டிகிரி ஆஃப் V equal to என்ன அப்படின்னா 2Eன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நவ் ப்ரூஃப் வில் பி ஸ்டார்ட். ப்ரூஃப் each edge contributes twice to the total degree count of all vertices. Okay. Thus both sides of the equation equal to twice the number of edges. ஓகேவா? ஸோ இதில் என்ன மீனிங் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ எந்த ஒரு எட்ஜ் each edge contributes twice to the total degree count of all vertices. ஓகேவா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அதான் ஒரு எட்ஜ் எடுத்தோம் அப்படின்னா போத் சைட்ஸும் என்ன இருக்குன்னா ஸ்டார்டிங்கும் வெர்டெக்ஸ் இருக்கும்.
ஸோ எண்டிங்கும் வெர்டெக்ஸ் இருக்கும். அந்த எட்ஜை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ்க்கும் நம்ம டிகிரியாக எடுத்துக்குவோம். அகைன் அந்த எண்ட் ஆஃப் த வெர்டெக்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணுவோம் டிகிரியாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதான் சொல்கிறேன், ஈச் எட்ஜ் கான்ட்ரிபியூட்ஸ் ட்வைஸ் டு தி டோட்டல் டிகிரி கவுண்ட் ஆஃப் ஆல் வெர்டிசஸ். ஓகே, ஒரு எட்ஜ் எடுத்தால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வெர்டெக்ஸ்க்கும் அந்த எட்ஜை வந்து டிகிரி எடுத்துப்போம். ஸோ எண்ட் ஆஃப் த வேல்யூவும் டிகிரியாக எடுத்துருப்போம். ஓகேவா? தஸ் போத் சைட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு தி, ஓகே, போத் சைட்ஸ் ஆஃப் தி ஈக்குவல், போத் சைட்ஸும் நம்மளுக்கு எப்படி இஸ் ஈக்குவல் டு தி ட்வைஸ் த நம்பர் ஆஃப் எட்ஜஸ். ஸோ இதனால் போத் சைட்ஸ் ரெண்டு இதுக்குமே ரெண்டு வெர்டெக்ஸ்க்கும் ஸ்டார்டிங்கும் அண்ட் எண்டிங்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம இதை என்ன பண்ணுறோம்னா 2 into e சொல்லி சொல்கிறோம். ஸோ the both sides of the equation is equal to twice the number of edges, 2 into e. ஓகே, ரெண்டு வெர்டெக்ஸுக்குமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எட்ஜை வந்து நம்ம காமனாக எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ்க்கும் டிகிரியை கால்குலேட் பண்ணுறதுக்கும் இதுக்கும், அதே மாதிரி எண்ட் ஆஃப் த வெர்டெக்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணோம் அந்த டிகிரியை கால்குலேட் பண்ணுறதால 2 into e. ஓகேவா? ஸோ அப்புறம் என்ன ப்ரூஃப் பண்ணும், இந்த டிகிரி ஆஃப் p equal to 2 into e. hence the proof. So next example for the handshaking theorem. ஓகேவா? எக்ஸாம்பிள் ஃபார் தி ஹேண்ட்ஷேக்கிங் தியரம். ஸோ இப்போ பார்த்த தியரத்துக்கு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்க போகிறோம். ஸோ என்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹவு மெனி எட்ஜஸ் ஆர் தேர் இன் எ கிராஃப் வித் 10 வெர்டிசஸ் ஆஃப் டிகிரி 6. ஓகேவா? இப்போ என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஸ்டின் என்ன அப்படின்னா ஹவு மெனி எட்ஜஸ் ஆர் தேர் இன் எ கிராஃப் வித் 10 வெர்டிசஸ் ஆஃப் டிகிரி 6. ஓகேவா? ஸோ எத்தனை எட்ஜஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ண போகிறோம் வித் 10 vertices of degree 6. ஓகேவா? ஆஃப் டிகிரி 6. ஓகேவா? சொல்யூஷன் because the sum of the degree of vertex is sum of the degree of vertex என்ன நம்ம given என்ன கொடுத்துருக்காங்க 6 வந்து என்னன்னா டிகிரியோட வேல்யூ, அகெயின் வெர்டெக்ஸ் வந்து 10. ஸோ 6 into 10 equal to 60. ஓகேவா? நவ் அப்ளை த ஹேண்ட்ஷேக் தியரம். என்ன ஹேண்ட்ஷேக் தியரம் என்ன வந்து அப்படின்னா 2 into equal to degree of v. ஓகேவா? டிகிரி ஆஃப் வி, டிகிரியோட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணி வச்சுக்கோ 16 ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்படின்னா தட் மீன்ஸ் 2mன்னு சொல்லிட்டு இங்கே யூஸ் பண்ணோம். 2eன்னு சொல்லின்னு போடலாம், 2mன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2m equal to 60 என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் லைனில் என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 16 சொல்லி ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்படின்னா 2m equal to 60. திஸ் இம்ப்ளைஸ் m equal to என்ன சொல்லலாம் 60 divided by 2. we can cancel 60 divided by 2, we can get 30. So the number of edges m equal to 30. So 10 vertices degree வந்து 6 and அதோட edges ஓட value வந்து என்ன அப்படின்னா m equal to 30. okay, so next some basic definition. subgraph means என்ன அப்படின்னா கிராஃப் ஜின்னு ஒரு கிராஃப் எடுத்துக்கிறோம். ஸோ அதை கரஸ்பாண்டிங்காக சப்கிராஃப் எடுக்கும். ஓகேவா? ஸோ சிங்கிளாக ஒரு பாத் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பாத், ஓகேவா, ஜஸ்ட் ஒரு பாத் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் ஸோ அதை ஒரு கிராஃபாக நம்ம கன்சிடர் பண்ணிவிடும். அதுக்கு சப்கிராஃப் எடுத்தோம்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும், ஒரு சிங்கிள் பாத்துனா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? அதை நான் சப்கிராஃப் எடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் வெர்டெக்ஸ், இது சப்கிராஃப். ஓகேவா? சப்கிராஃப்னா ஒரு சிங்கிள் பாத். ஸோ அந்த பாத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சப்கிராஃப் இது சிங்கிள் வெர்டெக்ஸ். ஓகே, we can choose the single vertex A. ஸோ இதான் சப்கிராஃப். ஓகேவா? ஸோ இப்போ டெஃபினேஷன் பார்ப்போம். இஃப் G and H are the two graphs with vertex set V of H, V of G and edge set E of H and E of G respectively, such that V of H contain, so V of H, V of G and E of H contain E of G, then we call H as the subgraph of G or G as a supergraph of H. சப்கிராஃப்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா நம்ம என்ன அதர்வைஸ் we call the supergraph of H. ஓகேவா? ஸோ இது மெயின் டாபிக் வெர்டெக்ஸ் செட்டு. சப்கிராஃபோட வெர்டெக்ஸ் செட் எங்கே இருக்கும் அப்படின்னா கிராஃபில் இருக்கும். ஹெச்ன்ற ஒரு கிராஃப் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதோட வெர்டெக்ஸ் செட் எங்கே இருக்கும் ஜியில் இருக்கும். அதே மாதிரி எட்ஜ் செட்டும் எங்கே இருக்குன்னா அந்த கிராஃப்லே தான் உங்களுக்கு இருக்கும். எட்ஜ் செட்டோட தான் கிராஃபில் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் we can see. So second and third graph is a subgraph of graph 1. Okay, we can see the example. So we can see the example. The second and third graph is a subgraph of graph 1. Okay. So next definition, in degree and out degree. ஓகேவா? in degree, இன்னா உள்ள வரது, அவுட்னா வெளியில் போகிறது. இது ஜென்ரலாக பார்க்க வேண்டியது. இன் டிகிரினா உள்ளே வர்றது, அவுட் டிகிரினா வெளியில் போகிறது. ஸோ டிகிரினாவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா
ஒரு வெர்டெக்ஸில் வந்து எட்ஜ் வந்து இன்ஸ்டன்ட் ஆகிருக்கிறது தான் நம்ம என்ன டிகிரியை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் அது லூப்பாக இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ஏ கவுண்டட் ட்வைஸ். ஓகே, லூப்பாக இருந்துச்சு அப்படின்னா we can counted twice. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க பண்ண போகிறாங்க அப்படின்னா இன் டிகிரி அவுட் டிகிரி. ஸோ இங்கே லூப்பாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா we can contribute the value. இன் டிகிரிக்கு ஒரு வேல்யூவும் அவுட் டிகிரிக்கு ஒன்று, அந்த ரெண்டை வந்து எப்படியா ஸ்பில் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒன்றாகும். ஃபஸ்ட்டு இன் டிகிரிக்கு ஒன்றாகும், அவுட் டிகிரிக்கு ஒன்றாகும் we can contribute. ஓகேவா? ஸோ அதுக்கு நொட்டேஷனும் கொடுத்துருக்காங்க. இன் டிகிரிக்கு ஒரு நொட்டேஷன், அவுட் டிகிரிக்கு ஒரு நொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டிகிரிக்கு டிகிரி ஆஃப் வின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ இன் டிகிரிக்கு ஒரு நொட்டேஷன், அவுட் டிகிரிக்கு ஒரு நொட்டேஷன். ஸோ அகெயின் அடுத்தது என்ன அப்படின்னா செல்ஃபுக்கு வந்து வி கால்குலேட் த ட்வைஸ் த வேல்யூ. ஸோ இந்த இன் டிகிரிக்கு 1 ஆகும், அவுட் டிகிரிக்கு 1 ஆகும் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ நான் டெஃபினேஷன் என்னென்னு பார்ப்போம். த இன் டிகிரி ஆஃப் எ வெர்டெக்ஸ் v and denoted by degree of minus v, okay, is the number of edges with the terminated v. The out degree of v denoted by degree plus v is the number of edges with v as their initial vertex. Note that loop at a vertex contributes 1 to both in degree and the out degree of the vertex. இப்போ நான் என்ன சொன்னால் அதை தான் அங்கேயும் சொல்லியிருக்காங்க. இந்த லூப்ன்றது என்ன அப்படின்னா we can contribute இன் டிகிரிக்கு ஒன்றும் அவுட் டிகிரிக்கு ஒன்றா. ஓகே, நம்ம டிகிரின்னு ஜென்ரலாக பார்க்கும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கவுண்டட் ட்வைஸ். அந்த ட்வைஸ்ன்றதை ரெண்டாக பிரிச்சு இன் டிகிரிக்கும் அவுட் டிகிரிக்கும். வி கேன் சி த எக்ஸாம்பிள். ஸோ இந்த இன் டிகிரின்றது இன்னுன்றது உள்ள, அவுட்ன்றது வெளியில் போகிறது. ஓகேவா? ஸோ இதில் மெயினாக நம்ம எக்ஸாம்பிள் என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ஏரோ மார்க் தான் மெயினாக பார்க்கணும். ஓகே, அந்த ஏரோ மார்க் எப்படி ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து வெளியில் போகுதா இல்லை உள்ளே வருதா, ஸோ அதை வச்சு தான் நம்ம இன் டிகிரி அவுட் டிகிரியை கால்குலேட் பண்ணுறது. மெயினாக இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ஏரோ மார்க். ஓகேவா? வி சி த ஏரோ மார்க். வெர்டெக்ஸ்லேருந்து எந்த எட்ஜு வெளியில் போகுது, எந்த எட்ஜு உள்ளே வருது. ஸோ அதான் இன் டிகிரி அவுட் டிகிரி கால்குலேஷன். வி கேன் சி த எக்ஸாம்பிள். ஸோ இந்த கிராஃப் ஜி வி ஹாவ் டிகிரி ஏஓக்கு வந்து டிகிரி பார்த்திங்க அப்படின்னா 2. ஓகே, ஏக்கு வந்து டிகிரி 2. ஓகேவா? ஏக்கு வந்து டிகிரி 2. அதே மாதிரி டிகிரி பிக்கு டிகிரி வந்து என்னது, பியோட டிகிரி வந்து என்ன அப்படின்னா 2. ஓகேவா? ஸோ ரெண்டு வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து எப்படி வருதுன்னா உள்ளே வருது. ஓகே, 2 ஏரோ மார்க் பியில் பார்த்தீங்கன்னா 2 ஏரோ மார்க் உள்ளே வருது. டிகிரி சி பார்த்தீங்கன்னா 3. டிகிரி சி வந்து 3. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், அகெயின் செகண்ட் ஒன், அடுத்து தேர்ட் ஒன். ஓகேவா? டிகிரி வந்து 3. அதே மாதிரி டிகிரி டிக்கும் 2 value. ஓகேவா? Similarly we calculate all degrees of value. Okay, so next theorem, statement, let g equal to v comma e be a graph with directed edges. Okay, direct is indirect edges is a direction 1. Then number of edges equal to summation degree of minus v equal to summation degree of plus v. Okay, wow. The statement, let g equal to v comma e be a graph with directed edges. Then number of edges equal to summation degree of minus v equal to degree of plus v. Okay, wow. So proof என்னன்னு பார்ப்போம். The first sum counts the number of outgoing edges overall vertices, and the second sum counts the number of income edges overall vertices. Okay, first sum is count the outgoing values. Okay, outgoing edges. So second one என்ன அப்படின்னா incoming edges. So இந்த டோல் ரெண்டுமே ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஒரிஜினல் எட்ஜஸோட வேல்யூ வரும். ஸோ ரெண்டுமே இதோட வேல்யூ ப்ளஸோட வேல்யூ மைனஸ் வேல்யூ ஈக்குவல் டு தான் நம்மளோட எட்ஜோட வேல்யூ. அதுதான் ஃபஸ்ட்டு லைன் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு சம் கவுண்ட்ஸ் த நம்பர் ஆஃப் outgoing edges overall the vertices, and the second sum counts the number of income edges overall vertices. Okay, so the rendu equal to the number of edges value. Okay, so next in the next line parunga, it follows that the both sums equal to the number of edges in the graph. Okay, the rendu sum equal the number of edges. Okay, we can understand this theorem. The first sum and the second sum equal the total number of edges. Okay,
So next definition, odd vertex and even vertex. So odd vertex என்ன degree ஓட value odd இருந்தா odd vertex, degree ஓட value வந்து even இருந்தா the even vertex. We can see the example in the corresponding table will given. So vertex A ஓட value, vertex B ஓட value, vertex C ஓட value, vertex D ஓட value we are given. So all vertex ஓட value வந்து is a even values. Okay, next definition, tree. And the tree means is a graph. First of all, tree is a graph. Okay, is a connected. Tree is a graph. Next one is a connected. Okay, has no circuit. No circuit na closed to exist agad. Okay, now the definition, a graph G is a tree if it is a connected and has a no circuits. Okay, a graph G is tree if it is connected and has no circuits. Okay, and the example, we can see the example in this graph, 4 vertices and 3 edges. Okay, we can see the example, 4 vertices irukku, 3 edges. Okay, so n vertices irunchi apna kandipa na n minus 1 eggs, n minus 1 egg edges வந்து கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா, இந்த டெஃபினேஷன் வந்து நம்ம தியரம் பார்க்கும்போது நம்ம இந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, கண்டிப்பாக நான் n vertices இருந்தால் n minus 1 edges இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினேஷன், ஸ்பேனிங் சப்கிராஃப் ஆஃப் G. ஸ்பேனிங் சப்கிராஃப். ஓகே, ஸ்பேனிங் சப்கிராஃப்ன்றது என்ன அப்படின்னா சப்கிராஃபாக பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது ஸ்பேனிங் மீன்ஸ் என்ன அப்படின்னா கிராஃப் ஜியில் இருக்க எல்லா வெர்டிசஸும் ஸ்பேனிங் கிராஃபில் இருக்கணும். அதான் கண்டிஷன், மெயின் கண்டிஷன். கிராஃபில் இருக்க எல்லா வெர்டிசஸும் என்ன இருக்கணும், we can சப்கிராஃப் சூஸ் பண்ணுறோம்னா அதுலேயும் அந்த எல்லா வெர்டிசஸுமே இருக்கணும். ஸோ அதான் ஸ்பேனிங் சப்கிராஃப் G. டெஃபினேஷன் பார்ப்போம். let H equal to W, E be a subgraph of a graph G equal to V, E. It is a spanning subgraph of G if W equal to V. ஓகேவா, Wன்றது என்ன அப்படின்னா is a spanning subgraph, Vன்றது என்னன்னு is a graph. ஓகேவா, we can see the example, the graph G and the subgraph of H. Okay, say spanning subgraph. So next theorem is theorem statement, let G equal to V, E be a graph, then number of vertices of odd degree is even. Number of vertices of odd degree is even. Okay, statement, let G equal to V, E be a graph, then the number of vertices of odd degree is even. Okay, proof. So given என்ன கொடுத்துருக்காங்க, let G equal to V, E be a graph. Okay, to prove என்ன அப்படின்னா the number of vertices of odd degree is even. Number of vertices odd degree வந்து எப்படி தான் இருக்கும், ஈவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். So we can see the proof. Partition the vertex at V as a V1 and V2, where V1 is the set of vertices of odd degree, V2 is the set of vertices of even degree. Okay, அந்த vertex set என்ன பண்ணுறோம் அப்படின்னா we can split V1 and V2. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா V1 வந்து odd degree-ஆகவும் V2 வந்து என்ன பண்ணோம் even degree-யாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். Therefore இப்போ நம்ம சொன்ன அந்த லைனை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா we can form the equation. ஓகேங்க, summation degree of V equal to again equal to summation degree of V1 again plus summation degree of V2. Okay வா, and next step பாருங்க, we can see next step, summation degree of V equal to first V1 நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், ஆடாக எடுத்துக்கிட்டோம், V2 என்ன எடுத்துக்கிட்டோம், ஈவன் எடுத்துக்கிறோம். ஸோ அப்படின்னா summation we can change odd even. Summation we can change odd and even, we can change odd and even. So next step என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஈவன் ஈக்குவல் டு சமேஷன் ஈவன் ப்ளஸ் ஈவன். ஸோ இந்த ஈவன்றது இந்த சைடு வந்துச்சு, ப்ளஸ் இருக்கு, ஈவன் சைடு வந்துச்சு அப்படின்னா மைனஸ் ஆயிரும். அப்புறம் ஈவன் மைனஸ் ஈவன் ஈக்குவல் டு சமேஷன் ஆட் சே டிகிரி ஆஃப் வி. ஓகேவா, ஸோ ஈவன் மைனஸ் ஈவன் வேல்யூஸ்லேருந்து ஈவன் வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஈவன் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். equal to summation odd degree of V. So oddன்றது என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு, equal to even. Therefore the number of vertices of odd degree is even. Number of vertices odd degree is even. So shortcut என்ன சொல்கிறோம் அப்படின்னா we can split இந்த vertex set என்ன split பண்ணுறோம் அப்படின்னா V1 V2 split பண்ணிட்டோம். odd degree-ஆவும் ஒன்று வந்து V1 odd degree-ஆவும் V2 வந்து even degree-ஆகவும் நம்ம எடுத்துக்கிறோம்.
ஓகேவா, ஒன்று ஆடு ஒன்று ஈவன். ஸோ அந்த ஆடு ஈவன்றது ஃபஸ்ட்டு அந்த ஈவன் வேல்யூஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா ஈவன் மைனஸ் ஈவன் என்ன ஆயிரும் அப்படின்னா ஈவன் தான் வரும். ஸோ ஈவன் மைனஸ் ஈவன் ஈக்குவல் டு ஈவன். ஈவன் ஈக்குவல் சமேஷன் ஆடு டிகிரி ஆஃப் வி. ஸோ ஆட் டிகிரி இஸ் ஆல்வேஸ் ஈவன். ஸோ நெக்ஸ்ட் தியரம். So next theorem statement, if a graph G has exactly two vertices of odd degree, then there is a path between these two vertices. Okay, wow, exactly two vertices of odd degree. Then there is a path between these vertices. Okay, wow, just ஒரு path எடுத்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸோட டிகிரியும் நம்மளுக்கு எப்படி தான் இருக்கும், ஆடாக தான் இருக்கும். செகண்ட் வெர்டெக்ஸோட டிகிரியும் ஆடாக தான். ஏன்னா ஜஸ்ட் ஒரு பாத் இருக்கும். ஃபஸ்ட்டு ஏன்ற ஒரு பாத் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட டிகிரியும் ஆடாக தான் இருக்கும். ஏன்னா எட்ஜ் வந்து இன்ஸ்டன்ட் வந்து ஒரு எட்ஜ். அதேமாதிரி பி எடுத்தோம் அப்படின்னா எட்ஜ் இன்ஸ்டன்ட் வித் வி கேன் சி த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு ஜீன்ற ஒரு கிராஃப் எடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் ஏ அந்த செகண்ட் வெர்டெக்ஸ் பி. ஓகேவா. ஸோ இப்போ இதோட ஏவோட வெர்டெக்ஸோட டிகிரி வேல்யூ வந்து ஆடு, அகைன் பியோட வெர்டெக்ஸோட டிகிரி வேல்யூ வந்து பி. பியோட வெர்டெக்ஸோட வேல்யூ வந்து ஈஸியாக ஆட் வேல்யூ. ஓகே. ஸோ நவ் ப்ரூஃப் let G be a graph and let U and V be the two vertices of odd degree. ஓகே. ஸோ அது மாதிரி என்ன பண்ணோம், ஒரு கிராஃப் எடுத்திருக்கோம். ஸோ அதோட கரஸ்பாண்டிங்காக அதுக்கு வேல்யூ என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா U and Vன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் டு ப்ரூவ் என்ன பண்ண போகிறோம், there is a path between these two vertices. கண்டிப்பாக U Vன்றதை நம்ம சூஸ் பண்ணால் கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும் அப்படின்னா பாத் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஆட் டிகிரியாக இருந்தால் கண்டிப்பாக பாத் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் சப்போஸ் கான்ட்ரடக்ஷன் பாட்டில் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சப்போஸ் அந்த ரெண்டு இதுக்கும் நடுவில் நம்ம பார்த்தே இல்லை, அந்த யூவிக்கும் நடுவில் நம்மளுக்கு என்னது பாத் இல்லை அப்படின்னா, ஸோ அதுதான் நம்மளோட கான்ட்ரடக்ஷன் பாஸ். ஸோ சப்போஸ் இஃப் there is a no path joining U and V, then they lie in different. ஓகேவா, டிஃப்ரெண்ட். ஓகேவா, இல்லை பாத் இல்லை, டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. ஸோ இன் டிஃப்ரெண்ட். ஓகே, அந்த இதை நம்ம என்ன காம்பனன்ட்ஸை G1 அப்படின்னா என்னாகும், அந்த பார்த்தே இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு யூ ஒரு கிராஃபும் வின்ற ஒரு வியை வந்து இன்னொரு கிராஃபை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்புறம் யூ உள்ள கிராஃப் G1ம் யூ வி உள்ள கிராஃப் வந்து G2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிங்க. ஸோ இட்ஸ் வி எக்ஸிஸ்ட் ஏ காம்பனன்ட்ஸ். ஓகே, கிராஃப் வந்து இப்போ என்ன ஆச்சு, டிஸ்கனெக்டாக கண்டிப்பாக என்னாகும், காம்பனன்ட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அப்புறம் G1ன்றது ஒரு காம்பனண்ட், G2ன்றது ஒரு காம்பனண்ட். we can say the component G1 G2. okay, so this implies so G1 is a graph has only one vertex of odd degree. okay, G1 என்ன இருக்குது, ஒரே ஒரு வெர்டெக்ஸ் தான், அதோட வேல்யூ என்னது இஸ் ஆட் டிகிரி. சிமிலர்லி G2லையும் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஆட் டிகிரி தான் இருக்கும். அங்கேயும் சிங்கிள் வெர்டெக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுவும் ஆட் டிகிரி ஆகும். ஸோ விச் இஸ் கான்ட்ரடக்ஷன் டு த தியரம், ப்ரீவியஸ் தியரம். let G be a graph, the number of vertices of odd degree is என்னது E1. இப்போ லாஸ்ட் தியரம் பார்த்துருந்தா ஆட் டிகிரி இஸ் ஈவன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குது, ஃபைனல் ரிசல்ட்டு ஆட் டிகிரி. ஸோ அப்போ அந்த ஆட் டிகிரியாக இருந்தால் கண்டிப்பாக அது எப்படி தான் இருக்கும், இஸ் ஈவனாக இருக்கும். ஸோ தர்ஃபோர் நம்மளோட அசம்ஷன் என்ன பண்ணுவோம், சப்போஸ் நோ பாத்துன்ற நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கிறது தப்பு. ஸோ அப்போனா என்ன எக்ஸிஸ்ட் ஆகும், there is a path between these two vertices. கண்டிப்பாக U and Vன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ அது ஆட் டிகிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கிராஃப்குள்ளே கண்டிப்பாக பாத்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஆட் டிகிரியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த U and Vக்குள்ளே கண்டிப்பாக நம்மளுக்கு எப்படி தான் இருக்கும், பார்த்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதான் வந்து தியரத்தோட கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ரிசல்ட். the one of the theorem are results, so that the connected graph with G with n vertices has at least n minus 1 edges. okay, n vertices இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக n minus 1 edges இருக்கும். so that the graph connected graph G with n vertices has n minus 1 at least n minus 1 edges. okay, proof. consider a graph U G equal to U1 U2 U3 up to UN and it has n components. ஓகேவா, n vertices கண்டிப்பாக n components exist ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு when we add an edge between a pair of vertices in different components of G, the number of components is reduced to 1. ஓகேவா, அப்போ இந்த இதெல்லாமே தனித்தனியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த components of G, when we add the edge between a pair of vertices, ஒரு வெர்டெக்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எட்ஜை ஆட் பண்ணுறோம்.
ஓகே, அப்போனா we can reduce the number of components u1லேருந்து up to un வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா u1க்கும் u2க்கும் நம்ம ஒரு பாத் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் காம்பனண்ட்ஸை நம்மளுக்கு என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். ஓகேவா, அதாவது ஒரு பாத்து ஒரு காம்பனண்ட்ஸ் இப்போ u1லேருந்து up to unனா இப்போ n காம்பனண்ட்ஸ் இருக்குது. அப்போ u1க்கும் u2 ஒரு கனெக்ஷன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னது அந்த காம்பனண்ட்ஸ் வேல்யூ என்னது we can reduce. Okay, next, so the addition of n-1 edges between the suitable pairs of vertices make these connected graph with, that is the graph with one component. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்துக்குமே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லாஸ்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரே ஒரு, that is the graph with one component. ஒவ்வொரு எட்ஜை நம்ம ஆட் பண்ணிகிட்டே போயிட்டு அந்த மாதிரி லாஸ்ட்டில் நம்மளுக்கு எப்படி தான் இருக்கும், n காம்பனண்ட் நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஒன் காம்பனண்ட்டாக கிடைச்சிரும். ஸோ ஹென்ஸ் the connected graph G with n vertices has at least n-1 edges. and n vertices இருந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா n-1 edges கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, ஸோ we can add the edge. okay, we can add the edge, the component will be reduced. The log end of the graph we take the one component. Okay, hence the connected graph G with n vertices has at least n-1 edges. The following example we can see. So 4 vertices இருக்கு. ஸோ 4 vertices பார்த்தீங்கன்னா 3 edges. ஓகே, 4 vertices. அப்போ என்னன்றது நம்ம அங்கே எடுத்துட்டோம், n vertices தான் n-1 அப்படின்னா ஸோ 4லேருந்து 1 போயிடுச்சு அப்படின்னா 4லேருந்து 1 - 1 அப்படின்னா 3 edges. ஓகேவா, we can see the example, the best example for this result. So next result statement, so that the connected graph G with n vertices and n-1 edges has at least 2 pendant vertices. So n vertices இருந்துச்சு அப்படின்னா and n-1 edges இருந்தால் கண்டிப்பாக 2 pendant vertices இருக்கும். ஸோ 2 pendant vertices இருக்கும். ஸோ இதான் வந்து தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். Now proof, let G be a connected graph with n vertices and n-1 edges. ஓகேவா, என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா has the at least 2 pendant vertices ப்ரூஃப் பண்ணணும். We know that the result summation degree of v equal to 2 into number of edges. We can see the result, already பார்த்த result. So where the number of edges, so the e-ன்றது என்னது is a number of edges. So let the vertex set v1 v2 up to vn. So vertex set என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா v1 up to v1. vertex set கரஸ்பாண்டிங்காக என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா edges எடுத்துக்கிறோம். ஸோ n vertex இருந்தால் கண்டிப்பாக எப்படி இருக்கும், n-1 edges இருக்கும். ஸோ ஆல்சோ G has n-1 edges. ஸோ நெக்ஸ்ட்டு by using 1, ஸோ by usingல இப்போ n-1 edges இருக்குது அப்படின்னா சமேஷன் டிகிரி ஆஃப் v ஈக்குவல் டு என்ன ஆயிரும், ஈக்குவல் டு 2 into n-1. ஓகே, இப்போ எட்ஜோட வேல்யூ நம்மளுக்கு என்னது n-1 இருக்குது. ஸோ சமேஷன் degree of v equal to 2 into n-1. Suppose if G has at most 1 pendant vertex, suppose contradiction எடுத்துக்கிறோம், suppose G has at most 1 pendant vertex, then at least n-1. ஓகேவா, the terms in summation, ஸோ இதை நம்ம எப்படி நொட்டேஷனில் கொடுக்குறோம் அப்படின்னா summation degree of vi greater than or equal to 2, summation degree of vi greater than or equal to 2. ஓகேவா, suppose G has at most 1 pendant vertex, then at least n-1 terms in summation degree of vi greater than or equal to 2. Now consider summation degree of vi equal to degree of v1 plus degree of v2 plus etc plus degree of vn. ஓகேவா, degree of v1 வேல்யூ வந்து 2, again v2 வேல்யூ 2 up to v2. இந்த length of the value vn வேல்யூ வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வேல்யூ வந்து 1. ஸோ டோட்டல் வேல்யூ 2லேருந்து அப் டு வந்து n-1 வேல்யூ இருக்கும் அப்படின்னா 2 into n-1 அப்படின்னா அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2n - 2ன்னு வரும். ஸோ விச் இஸ் contradiction ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா, திஸ் இஸ் contradiction to ஈக்குவேஷன் நம்பர் 2. we can see 2n - 1 தான் நம்மளுக்கு ஈக்குவேஷன் 2ல் இருக்குது. ஆனால் பட் நம்மளுக்கு 2 into n-1 plus 1 சொல்லிட்டு ஆன்சர் வந்துருக்கு. ஸோ விச் இஸ் contradiction to ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஹென்ஸ் அது G has அட்லீஸ்ட் 2 pendant vertices தான் இருக்கும். ஓகே, 1 நம்ம என்னென்ன அசியூம் பண்ணியிருக்கோம்,
சப்போஸ் g has அட்மோஸ்ட் ஒன்று தான், அட்மோஸ்ட் ஒன்னா அப்படின்னு அசியூம் பண்ணிட்டோம். ஸோ அப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி கிடைக்குது, ஈஸியாக கான்ட்ரடிக்ஷனாக கிடைக்குது. ஸோ அப்படின்னா கண்டிப்பாக g has அட்லீஸ்ட் ஒன் pendant vertices. ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் ஸ்பெஷல் கிராஃப்ஸ். ஸோ ஸ்பெஷல் கிராஃப்ஸ் ஃபஸ்ட்டு வந்து டெஃபனேஷன் டைபோல். இதோட டினோஷன் வந்து எப்படி டினோட் பண்ண போகிறோம் அப்படின்னா dn. The dipole dn is a graph with 2 vertices and n parallels. 2 vertices and n parallels. A dipole dn. First of all அது ஒரு கிராஃப் தான், பட் 2 vertices தான் இருக்கும். ஸோ n parallels. Parallels ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அந்த லைன் ஜாயினிங்கில் அந்த மோர் தென் ஒன் edges ஜாயின் பண்ணோம், அதாவது அது parallels. ஸோ இங்கே வந்து அந்த 2 vertices and n parallels. We can see the example. We can see v1 v2 சொல்லிட்டு 2 vertex எடுத்துருக்கோம். ஸோ இந்த edges பாருங்கள், e1 e2 up to என்னது en வரைக்கும் n parallels. ஸோ நெக்ஸ்ட்டு we can see the application of dipole. Okay, we can see the application of dipole. ஸோ என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா the planet sun line position in the mercury. ஓகேவா? ஸோ அதில் டைப்போலோட அப்ளிகேஷன் பாருங்கள். ஸோ அந்த டைப்போல் வந்து நம்மளுக்கு எப்படி அந்த parallels வந்து அந்த சென்டர் ஆஃப் த பாயிண்ட் வந்து இருக்கும். ஸோ அதை கரஸ்பாண்டிங்காக ரவுண்டில் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், த parallels. ஓகேவா? ஸோ இதான் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டைப்போல். ஸோ நெக்ஸ்ட்டு டெஃபனேஷன் n path. ஸோ இது டினோஷன் pn. ஸோ ஆல்ரெடி பாத் நம்ம டெஃபனேஷன் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து n path pn and n path is a graph, first graph g equal to v, e, where v equal to v1 v2 up to vn plus 1 and e equal to e1 e2 up to en and edge ei joins vi and vi plus 1. ஸோ edge வந்து எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம்னா viயும் vi plus 1 எந்த ஒரு edge எடுத்தாலும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸும் vi அந்த லாஸ்ட் எண்ட் ஆஃப் த வெர்டெக்ஸ் vi plus 1. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாத்ன்றது நம்மளுக்கு என்னது இஸ் ஏ கிராஃப். ஓகே, we can see the example. First one is P1, second one P2, அடுத்தது P3, again அடுத்தது P4. We can see the example. So the application of the path, we can see the application of the path is a graph tour. So we can see the application of path. So next n cycle. We can denote the Cn. So n cycle we can denote the Cn. It's first of all the graph, and n cycle Cn is a graph g equal to v, e, where v equal to v1 v2 vn up to vn plus 1 and e equal to e1 e2 up to en and each ei joins vi and vi plus 1 when I is not equal to n. En joins vn and v1. Okay va? So general of the cycle graph. அப்படியே பாத் கிராஃப் பார்த்துருக்கோம், சைக்கிள் கிராஃப் பார்த்துருக்கோம். இது ஜென்ரல் டேர்ம், ஜென்ரல் டெஃபனேஷன் ஃபார் த பாத் கிராஃப். வி கேன் சி த பாத் எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு C1 C2 C3 C4 C5 C6 எக்ஸட்ரா. ஸோ அப் டு Cn வரைக்கும் நம்மளுக்கு சைக்கிள். வி கேன் சி த சைக்கிள். ஸோ நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் சைக்கிள். ஸோ சைக்கிள் பாருங்கள், வேர்ப் அப்ளிகேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஓகேவா? ஸோ வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஃபார் த சைக்கிள். we can see the application, web application development life cycle. So next definition n wheel. We can denote wn, and n wheel wn is a graph g equal to v, e, where v equal to v1 v2 up to vn, vn plus and e equal to e1 e2 up to en, f1 f2 up to fn. Okay, so an edge ei joins vi and v0 and fi joins vi and vi plus 1 for 1 not equal to n joins v1 vn and v1. Okay, we can see the graph. So w4 w5 w7 we can see the example is a wheel of the graph. So next
we can see in the application of wheel graph. So the practical life of this is the practical life applications. We can see the wheel graph is a planet. We can see the example this and application of the wheel graph. So next complete graph Kn, we complete graph Kn, a complete graph Kn on n vertices is a simple graph with n vertices and n into n minus 1 divided by 2 edges. A complete graph Kn on n vertices is a simple graph with n vertices and n into n minus 1 divided by 2 edges. So a complete graph. We can see the example. First one K2, K3, K4, K5, K6, K7. ஸோ கம்ப்ளீட் கிராஃப்ன்றது என்ன அப்படின்னா ஒரு வெர்டெக்ஸை சூஸ் பண்ணோம்னா அந்த கிராஃபில் இருக்க எல்லா வெர்டெக்ஸோடையும் எப்படி தான் இருக்கும் ஜாயின் ஆகும். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா K2 இருக்குது. ஸோ K2 எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸோட செகண்ட் ஜாயின் ஆகுது. அதாவது செகண்ட் கிராஃப் K3 எடுங்க. ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் செகண்டும் தேர்டும். அதேமாதிரி செகண்ட் எடுத்தாலும் தேர்டும் ஃபஸ்ட்டோடையும் தேர்டு இருக்கும். தேர்ட் எடுத்தாலும் ஃபஸ்ட்டோடையும் செகண்டும் கண்டிப்பாக ஜாயின் இருக்கும். ஸோ அதே மாதிரி K4 எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வெர்டெக்ஸ் சூஸ் பண்ணி அந்த எல்லா வெர்டெக்ஸும் ஜாயின் இருக்கும். அதேமாதிரி K5 எடுத்திங்கன்னா we can choose the any vertex. So we connect the all vertex, joining all vertex. Adhe K6 again K7. So next, so application of complete graph, we can see பாருங்க என்ன ஒரு கிராஃப் சென்டர் ஆஃப் த கிராஃப் என்னன்னு சொல்லி பாருங்க 1 2 3 4 5 6. ஸோ 6 வெர்டெக்ஸ் K6 சூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் a complete graph. We can choose the complete graph. So it's a real life application of the application. ஓகேவா என்ன இருக்குன்னு பண்ணிங்கன்னா we can see the இது. ஸோ அந்த ரியல் லைஃப் அப்ளிகேஷனில் அந்த கம்ப்ளீட் கிராஃப் K6. ஸோ அந்த வேவ்ஸ் வந்து எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பாருங்கள். ஸோ டாக்குமெண்ட்ஸ், எக்ஸ்டர்னல் சோர்சஸ், ரேடியேஷனல், அகெயின் என்டர்பிரைஸ் சர்ச், கொஷின் அண்ட் ஆன்சர், சார்ட், டேட்டா சிஎம்எஸ். ஸோ எல்லாத்துக்குமே அதோட வேஸ் வந்து எப்படி போகுது, ஸோ என்ன பண்ணுது அப்படின்றது த ரியல் லைஃப், இந்த ஒன் ஆஃப் த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இன் அப்ளிகேஷன்ஸ் இன் complete graph. We can see the application for the complete graph. We can choose the graph K6. Okay, we can choose the graph K6. Thank you, students.